ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலைலாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. ஆனால் கிட்ட இருந்தாலுமே எங்களால் அடிக்கடி போக முடியல. ஸோ எப்பயாவது தான் வருவோம். அதுக்கு எதுக்கு வாழை இலைலாம் எடுத்துகிட்டு போகிறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லோரும் வாழை இலை மேலே தான் விளக்கு போடுவாங்க. உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நான் சொல்கிற பொருளாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க கடையில் கூட வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி கொஞ்சம், தேங்காய் தான் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போடுவோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு, நார்மல் விளக்கு இருக்குல்லையே, அதில் வச்சு கூட விளக்கு போடுவாங்க. அப்புறம் திரி, விளக்கு ஏற்றுற எண்ணெய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், சிவப்பு, அப்புறம் நம்ம கோயிலுக்கு எப்பயும் எடுத்துகிட்டு போகிற கற்பூரம், வத்தி, பூ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியுன்றவங்களாம் எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விளக்கு வாங்கி அங்கே விளக்கு மட்டும் போட்டு போவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு திருச்சி மெயின் ரோடு கிட்டே வந்து இருக்கும். ஸோ உங்களால் வர முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து போங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாராகி அம்மன் கோவில் அப்படின்னா பஞ்சமிலாம் கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பஞ்சமியும் தாண்டி எவ்ரி சண்டேவும் சரியான கூட்டம் வரும். நாங்களும் சண்டே அன்னைக்கு தான் வந்தோம். வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு சூப்பராக சாமியும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்கள் வீடியோ எடுக்கணுன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபோனில் தான் இப்போ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இப்போ அப்லோடும் பண்ண போகிறேன். ஸோ ஐஃபோன்லாம் ஒன்றும் வாங்கலை, ஓப்போ ரெனோலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.